வணக்கம் மத்தவா. விஜய் சார் சொன்ன மாரியே பார்த்தனா, அதாவது எலெக்ஷன் முன்னாடி நான் சொன்ன வாக்குறுதியில சொன்ன மாரி செய்வேன். அவர் எப்படி சொன்னவரோ இன்னைக்கு அப்படியே பார்த்தனா ஒண்ணா அவர் பார்த்தனா நிறைவேற்றாருங்க. ஐயோ அணையெல்லாம் ஃபயர் வரான பாத்தியா, அண்ணா அப்படியே பணத்தை வாரி வீசுறாருங்க. மக்கள் பணத்துல இல்ல, அவர் சொந்த பாக்கெட்ல இருந்து பணத்தை மக்களுக்கு வாரி வீசுறாருங்க. அவர் வீட்டுல பணம் காலி ஆயிடுச்சுன்னா வச்சுங்க, உடனே இப்போ ஒரு படத்தை நடிப்பாரு, காசு வரும், அப்படியே எடுத்து மக்களுக்கு வந்து கொடுப்பாரு, வீசுவாரு. அப்படின்ற மாதிரி அணிகெல்லாம் ஒரு பக்கம் ஃபயர் விடுறாங்க. அப்படி என்னடா வந்து உங்க அண்ணா செஞ்சுட்டாரு, என்னடா அப்படி பண்ணிட்டாரு போய் பார்த்தா, அன்னபூர்ணி சூப்பர் 6 6 சிலிண்டர் இலவசம் அப்படின்னாரு. பார்த்தா 3 சிலிண்டர் தான் இலவசமா. ஏன் தப்புதான். நான் மட்டும் எனக்கு சினிமா போவாது இருந்தேன், எங்க அம்மாவை காப்பாத்திருப்பேன். சிரிக்காத சொன்னா எனக்கு அசிங்கமா இருக்கு. என்னடா அது பெரிய போங்கா இருக்கு அப்படின்ற மாதிரி தான் இன்னைக்கு நிறைய பொதுமக்கள்லாம் பார்த்தோன்னா கழட்டி அடிக்கிறாங்க, காரி துப்புறாங்க. அவர் வந்து என்ன மாதிரி வாக்குறுதிலாம் சொன்னாரு, இப்ப என்ன மாதிரிலாம் பண்றாருன்றதான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போவோம். விஜய் சார் கட்சி ஆரம்பிச்சு அப்படியே பார்த்தோன்னா நம்மளோட வாக்குறுதிலாம் பார்த்தோன்னா எடுத்து வீசினாரு. வாய்க்கு வந்து அடிச்சு விடுவோம், நம்ம நான் ஜெயிக்க போறோம் அப்படின்ற மாதிரி, நான் ஆட்சிக்கு வந்தா அன்னபூர்ணி சூப்பர் 6 6 சிலிண்டர் இலவசம், வேளாண் கடனை முழுவதுமாக தள்ளுபடி செய்வேன், மகளிருக்கு அனைத்து பேருந்துகளும் இலவசம். அது மட்டுமா, பட்டத்தை அறியக்கிறீங்களா, உங்களுக்கு 4000 ரூபாய் மாசம் அப்படின்னு வாரி வீசினாருங்க. எல்லாரும் அணிலாம் பார்த்தோன்னா ஐயோ அண்ணா ஆட்சிக்கு வந்துட்டா, நம்ம இனிமேல் வேலைக்கே போவான்டா, ஜாலியா நிம்மதியா வீட்டுல இருக்கலாம்டா, ஜாலியா வந்து ரீல்ஸ் போடணும், அண்ணனுக்கு ஃபயர் விட்டுனேன், இது மட்டுமே நம்ம வந்து வேலையை எடுத்து பண்ணலாம்டா அப்படி மாரி அணிங்கெல்லாம் வந்து கனவோட இருந்தானுவ. நேற்று அசம்பிளில் பார்த்தோன்னா நம்ம விஜய் சார் அப்படியே பார்த்தோன்னா அந்த பெல்ட் என்னது அன்னபூர்ணி சூப்பர் 6 யோ எவன் சொன்னா, அதெல்லாம் கிடையாது, 3 சிலிண்டர் தான் கொடுக்க முடியும், விருப்பம் இருந்தா எடுத்துக்கலாம் போயா. என்னங்க இப்படி சொல்றீங்க, சரி பரவாயில்லைங்க, அந்த 3 லட்சம் தாங்க. என்னது 3? டேய் 2.5 லட்சம் ரூபாய் ஆண்டு வருமானம் 2.5 லட்சத்துக்குள்ள இருக்கியா? இல்லங்க நான் மாசம் 15,000 சம்பளம் வாங்குறேன் அப்படின்னா நீ பணக்காரன் போடா. ஏங்க அப்ப அந்த திட்டம் யாருக்கு தாங்க யூஸ் ஆகும்? எவனையுமே யூஸ் ஆகக்கூடாது. அதாவது ஒரு வீட்டுல வந்து 7,500 ரூபாய்க்கு சம்பளத்துக்கு போனா கூட 3 பேர் சம்பாதிச்சா கூட பார்த்தோன்னா 2.5 லட்சத்துக்கு மேலதான் ஆண்டு வருமானம் போவோம். இதுனாங்க பெரிய போங்கா இருக்கு. ஏங்க ஒரு திட்டம் கொண்டாருங்கன்னா மக்கள் நலன் பெறணும், பயன்பெறணும். அதன் மூலமா தான் விஜய் சாருக்கு பார்த்து பரவாயில்லவா, இதே மாற்றணும் தான் மனுஷன் 6 சிலிண்டர் வச்சு தரானே அப்படின்னு ஒரு எண்ணம் வருங்க, ஒரு ஆசை வருங்க ஓட்டு போடுறதுக்கு. 3 சிலிண்டர் கொடுத்துட்டு அதுல ஒரு ஆண்டு வருமானத்தை வச்சுட்டு இந்த மாதிரி வந்து கேப் மாதிரி பண்ணா, முள்ள மாதிரி பண்ணா மக்கள் கோவப்பட மாட்டாங்க. ஏன் இதுக்காக உனக்கு வந்து ஓட்டு போட்டேன் அப்படின்னு காரி துப்ப மாட்டாங்க. என்ன சார் இது? அதே நம்ம வந்து விஜய் சார் ஆட்சிக்கு வரதுக்கு வந்து என்ன சொன்னாருன்னா, நான் வந்து டிஎம்கே மேலாம் சொல்லி வந்து ஏமாத்த மாட்டேன், இலவசனா எல்லா மக்களும் இலவசம். நீங்க இப்ப திமுக மாதிரி எல்லாருக்கும்னு சொல்லிட்டு அதுல தகுதி பிக்ஸ் பண்ணி பாகுபாடு காட்டி ஏமாற்ற மாட்டோம். இதை மட்டும் பார்த்துட்டு போ, அப்பதான் என் மனசு குளுகுளுன்னு இருக்கா. ஒவ்வொரு குடும்பத்திற்கும் வருடத்திற்கு 6 கேஸ் சிலிண்டர்கள் கட்டணமின்றி வழங்கப்படும். சூப்பர். சிலர்த்து போய் சில்லறையெல்லாம் விட்டுருக்கேன். ஆண்டிற்கு 3 விலையில்லா எரிவாயு சிலிண்டர்கள் வழங்கப்படும். ஆண்டு வருமானம் ரூபாய் 2.5 லட்சத்திற்கு மிகாமல் உள்ள பொருளாதாரத்தில் பின்தங்கியுள்ள குடும்பத்தினர், மாற்றுத்திறனாளி குடும்பத்தினர் போன்ற சமூகத்தில் உள்ள நலிந்த குடும்பத்தினர் பயனடைவார்கள். அந்த பாவை என்ன மாதிரி ஸ்கேம் அது? அதுக்கு பெசம் நீங்க நான் சிலிண்டரே கொடுக்க மாட்டேனா அப்படின்னு தயவுசெய்து சொல்லிட்டு போயிருக்கலாங்க. அப்படிதாங்க இது வந்து இருக்கு. அப்ப சொன்னது ஒண்ணு, செய்யறது ஒண்ணு. சோ இது போலதான் நம்ம வந்து தாவை காட்சி ஊத்துனா சிறப்பா செயல்படுது அப்படின்னா அணிகள்லாம் தற்கொலைலாம் ஃபயர் விடுறாங்க. அது மட்டும் இல்லாம நாட்டுக்கு வர கொண்டு போறவன விஜய் சார் சும்மா சூப்பர் 6 அடிக்கிறாரு, சும்மா ஃபயரா வேலை பார்க்கறாருன்னு சொல்லி நார்த்தெல்லாம் ஃபேக்கா வந்து மார்க்கெட் பண்ணி இப்ப அடுத்த பிஎம் ஆகலான்ட்டு வந்து கனவு கண்டாங்க. எங்க இப்ப முடிப்புன்னு தெரியல. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இலவச பேருந்துன்னாரு. அனைத்து மகளிருக்கும் அனைத்து பஸ்களும் இலவச பேருந்து. அதாவது ஆல்ரெடி டிஎம்கே ஆட்சியில் பார்த்தோன்னா இலவச பேருந்து இருக்கு. ஒரு குறிப்பிட்ட பஸ்ஸுகள் வந்து பிங்க் கலர் பஸ், அந்த பஸ்ல பார்த்தோன்னா நீங்க இலவசமா போய்க்கலான்ட்டு ஒரு குறிப்பிட்ட பஸ் வந்து அலாட் பண்ணி சொன்னாங்க. அதுல நிறைய பெண்கள் பார்த்தோன்னா பயனடைஞ்சாங்க. இவர் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் பார்த்தோன்னா அதை ஒட்டு மொத்தம் ஒழிச்சிட்டாரு. நான் புதுசா தரண்டா, எப்படி புதுசா தரண்டானா ஒட்டுமொத்த பஸ்ஸுங்க இலவச பேருந்து அப்படின்னு சொல்லுவாருன்னு பார்த்தாங்க, வெயிட் பண்ணி பார்த்தாங்க. நேத்து பார்த்தோன்னா இப்ப விஜய் சார் சொல்லிட்டாரு அக்டோபர் மாசம் பார்த்தோன்னா உங்களுக்கு இலவச பேருந்து. அப்படியே சார் எல்லா பஸ்ஸுக்குமா சார் கேட்டா, எல்லா பஸ்லாம் கிடையாதுங்க, செலக்ட் ஆன பஸ் தான். ஐயோ அப்புறம் எதுக்குங்க எலெக்ஷன் முடிவு பார்த்தோன்னா இலவச பேருந்து எல்லா பேருந்தும் சொன்னீங்க? இது இந்த தற்கொலைங்க எவனா கேட்கறாங்களா, கேள்வி கேட்கறோம். டே தற்கொலைங்களா, மன்னனை ஜெயிக்க வைக்கிறதுலயே பாக்காதீங்களா, மொன்னா ஆட்சிக்கு வந்தா நல்லது பண்ணுவாருன்னு இல்ல. அப்ப இதெல்லாம் கேட்க வேண்டியதானே? என்ன ஏதோ அன்னைக்கு ஒரு வார்த்தை சொன்ன இன்னைக்கு ஒரு வார்த்தை சொல்றேன், இதெல்லாம் தப்பு இல்லையா, நியாயம் இல்லையா அப்படின்னு கேட்க வேண்டியதானே? அப்ப என்னன்னா இதெல்லாம் ஸ்கேம். அதாவது ஒருத்தனை ஆசையை தூண்டி அவனை நம்ம பக்கம் ஈர்த்து ஓட்டு போட வச்சு கடைசி பார்த்தோன்னா அவன் பட்டையை போட்டு வருது.
அந்த மாதிரி தான் பார்த்தா நம்ம விஜய் சார் பார்த்தோன்னா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் நாமத்தை போட்டு விட்டாரு. அதுவும் பார்த்தோன்னா இந்த அணில்களுக்கு பட்டையை நாமத்தை சேர்த்து போட்டு விட்டாரு. ஒன்று தானே போடா அப்படின்ற பேர் தான் நம்ம விஜய் சார் அனுப்பிச்சு விட்டுருக்காரு. சார் என்ன சார் இது? அதாவது விவசாய கடன் முழுவதுமா தள்ளுபடி பண்றேன் நீங்க, அதுலயும் போங்கு விளையாட்டு வந்து ஆட்டிங்க. 200 யூனிட் வந்து இலவசம் நீங்க, அதுல பார்த்தோன்னா 500 யூனிட்ல எவன் யூஸ் பண்றானோ அவனுக்கு தான் 200 யூனிட் இலவசம் நீங்க. இனி எவனா 500 யூனிட்ல எவனும் யூஸ் பண்றதே கிடையாது. ஒரு சாதாரண நடுத்தர குடும்பத்துல பார்த்தோன்னா ரொம்ப ஏழ்மையான குடும்பத்துல பார்த்தோன்னா 500 மேல தான் யூனிட் யூஸ் பண்றாங்க. அப்ப உங்களோட பெனிஃபிட் வந்து எந்த மக்களும் பயன்பெறக்கூடாது, இதெல்லாம் பயன்பெற்றா நம்ம வந்து ஆட்சி நடத்த முடியாது, நம்மளுக்கு வந்து ஒரு கெட்ட பேர் வந்துடும் அப்படி பிளான் பண்ணி பண்றீங்களோ என்ன சார் இது? பகல் கொள்ளையா இருங்க. உண்மையாவே சொல்றேன், விவசாய கடன் நான் ஆட்சிக்கு வந்தா விவசாய கடன் முழுவதுமாக ரத்து செய்கிறேன்னு சொன்னீங்க, ஆதாரமா இருக்கு வீடியோ. இப்ப என்ன சொல்றீங்க? அவ்வளவுலாம் முடியாதுங்க, என்னால இவ்வளவுதான் பண்ண முடியுன்றீங்க. அப்ப இந்த நாக்குன்றது வந்து சுத்தமா இருக்கணும், உண்மையா இருக்கணும் சார். ஆனா நீங்க அப்படி செயல்பட்டுருக்கீங்கன்னு கேட்டா அப்படி இல்ல. அப்ப இது வந்து மக்களுக்கு ஒரு ஏமாற்றம் இருக்குமா இல்லையா? கோவப்பட மாட்டானா இல்லையா? இப்ப 4 வார்த்தை நாக்கு அப்படி மாதிரி கேட்பானா கேட்க மாட்டானா? டே தற்கொலைங்களா கேட்பீங்களாடா? நீங்களும் தானே பாதிக்கப்படுறீங்க. அவருக்கு எம்எல்ஏக்கு பிஏக்கு வந்து 25,000 ரூபாய் சம்பளமா. நாங்க தினமும் அசிங்கமாக்குதுங்க, ரொம்ப அசிங்கமாக்குது. நாங்களா டெய்லி பி ஆள்றோங்க, மனிதன் கேட்கிற மலத்தை ஆள்றோம். நாங்க கையில நாய் செத்த நாய் எடுக்கிறோம், பூனை செத்த பூனை எடுக்கிறோங்க. ஆனா எங்களுக்கு சம்பளம் 19,000. எந்த விதத்துலங்க நியாயம்? போன வருஷம் 1/8/2025 அப்ப 13 நாள் போராட்டத்துல தூய்மை பணியாளர்கள் எங்களை பனையூர் அலுவலகத்துல அவர் வந்து அழைச்சு எங்களை பேசினார். அப்ப எங்களுக்கு வந்து முழு ஆதரவு தெரிவிச்சாரு. அப்ப அவர் இன்றைய முதல்வர் அவர்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரா வருவாரா அப்படின்னு சொல்லிட்டு அவர் எண்ணி பார்க்கலையா? வந்த பிறகு எங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றாம இருக்கிறதுக்காக அவர் வந்து மௌனம் சாதிக்கிறாரா? அதுக்கப்புறம் பார்த்தா பரந்தூர் விமான நிலையத்தை வந்து நாங்க வந்து ரத்து பண்ணிட்டோம். சூப்பர். எதுங்க பண்ணீங்க? ஏங்க அது எவ்வளவு பெரிய ஏரியா தெரியுமா? சூப்பர் ஏரியாங்க. ஏங்க அதுதாங்க ஹாட் அப், அதாவது நீரை உறிஞ்சி தமிழ்நாட்டுக்கு நீர் சப்ளை பண்ணக்கூடிய ஒரு இடங்கன்றாங்க. யோ யாரு அதெல்லாம் கண்டுபிடிச்சா? யார் சொன்னா? அதுக்கான ஆய்வாளர்கள் வந்து மீட் பண்ணாங்க. அவங்க சொல்றாங்க ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கு பார்த்தோன்னா அங்கதாங்க வாட்டர் உறிஞ்சி தமிழ்நாட்டுக்கு சப்ளை பண்ணுன்றாங்க. புரியல? அதாவது இவங்களுக்கு அரசியல் பண்றதுக்கு அன்னைக்கு பரந்தூர்ல வந்து விமானம் வந்து போடக்கூடாது, அங்க நிறைய மக்கள் பாதிக்கப்படுறாங்க, விவசாய நிலங்கள்லாம் பார்த்தோன்னா கையகப்படுத்தி விவசாயிகள்லாம் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னா அன்னைக்கு அரசியலுக்காக நம்ம விஜய் சார் அங்க ஸ்டாண்ட் போட்டு நின்னாரு, கொட்டாவை போட்டாரு. அதாவது நான் வந்து ஆட்சிக்கு வந்தா இந்த பரந்தூர் விமான நிலையத்தை வந்து ரத்து செய்வேன் அப்படின்னு சொன்னாரு. அவர் அடிச்சுதான் விட்டாரு. ஆனா இன்னைக்கு ஆட்சிக்கு வந்துட்டாரு. பார்த்தா அன்னைக்கு சொன்ன மாதிரியே வாக்குறுதி வந்து இவர் அடிச்சு விட்டாரு. அதாவது பரந்தூர் விமான நிலையத்தை நாங்க வந்து முழுவதுமாக வந்து நாங்க ரத்து செய்கிறோம் அப்படின்ட்டாங்க. அதாவது பரந்தூர் விமான நிலையம் ஏன் முதல்ல கொண்டு வந்தான்றது முதல்ல விஜய் சாருக்கு அரசியல் இருக்கா, அரசியல் புரிதல் இருக்கான்னு தெரியல. அதாவது கர்நாடகா, ஆந்திரா, தமிழ்நாடு இந்த 3 பார்டரும் இணையக்கூடிய ஒரு புள்ளியில ஆந்திராக்காரன் பார்த்தோன்னா இப்ப அந்த பகுதியில ஒரு ஏர்போர்ட் கொண்டு வரான். நிலத்தெல்லாம் கையகப்படுத்தி அங்க ஒரு பெரிய ஏர்போர்ட் வந்து ஃபார்ம் பண்றான். ஃபார்ம் பண்ணா இந்த 3 சிட்டியோட பிசினஸ் பார்த்தோன்னா பெரிய பெரிய விஐபிங்க டிராவல் பண்ணக்கூடிய இடமா அது ஒரு பெரிய வந்து ஏர்போர்ட்டா மாறும். அதனால பார்த்தோன்னா தமிழ்நாட்டுக்கு எக்கனாமிக்கா வந்து பாதிப்பு ஏற்படும். அதனால நம்ம முன்கூட்டியே வந்து ஒரு ஏர்போர்ட் அங்க வந்து ஓபன் பண்ணிட்டா நம்மளோட பிசினஸ் நம்மளோட எக்கனாமிக்கும் பார்த்தா நம்ம சேவ் பண்ணிக்கலான்றதுக்காக தான், அந்த ஒரு ஐடியா திட்டத்துக்காக தான் போன டிஎம்கே ஆட்சி பார்த்தோன்னா பரந்தூர்ல வந்து விமான நிலையத்தை வந்து கொண்டு வரலாம், கட்டலான்ட்டு ஒரு பிளான் பண்ணாங்க. ஆனா இன்னைக்கு நம்ம கீர்த்தனா மேடம் வந்து பார்த்தோன்னா அதெல்லாம் கிடையாதுங்க, அதெல்லாம் சும்மா கதை. அதாவது நம்மளோட ஆல்ரெடி பார்த்தோன்னா அந்த கீர்த்தனா மேடம் தமிழ்நாட்டுல வந்த தொழில் எல்லாம் பார்த்தோன்னா ஆந்திரா அனுப்பிச்சு விட்டாங்க. இப்போ வந்து ஆந்திராக்காரன் பார்த்தோன்னா அந்த பகுதியில் பார்த்தோன்னா ஏர்போர்ட் கட்டுறான். அதனால நீங்க அங்க வந்து ஏர்போர்ட் கட்டக்கூடாதுக்காக தான் ஆந்திராக்காரன் மூலமா வந்த அழுத்தம் மூலமா கீர்த்தனா மேடம் வந்த அழுத்தம் மூலமா இப்ப பரந்தூர்ல விமான நிலையத்தை வந்து ரத்து செஞ்சுட்டாங்க. இப்ப இதனால யாருக்கு வந்து பாதிப்பு? தமிழ்நாட்டுக்கு எக்கனாமிக்கா பாதிப்பா இல்லையா? அப்ப இத பத்தி யோசிக்காம சுய அறிவு இல்லாம எந்த ஒரு மண்ணும் தெரியாம இந்த மாதிரி ஒரு ஆட்சியை நடத்தி அந்த வந்து பரந்தூர் விமானத்தை வந்து ரத்து செஞ்சுட்டாங்க. கேட்டா அது வந்து நீர்வள இடங்க, விவசாயிகள் வந்து விவசாயம் பண்ணக்கூடிய வந்து இடங்க. ஏங்க விவசாய நிலத்தை கையகப்படுத்தணும் வேற எங்கெங்க நீங்க வந்து ஏர்போர்ட் வந்து நீங்க கட்டுவீங்க? அப்ப என்ன சொல்றாங்க, நாங்க இந்த இடத்துல கட்ட மாட்டோம், வேற ஒரு இடத்துல கட்ட போறோம். வேற ஒரு இடம் எங்க? அந்த இடம் மட்டும் விவசாயிகள் விவசாயம் பண்ண மாட்டாங்களா? மக்கள் வாழ மாட்டாங்களா? அப்ப அந்த இடத்துல இந்த பிரச்சனை வரும் தானே? அப்ப அங்க மட்டும் நீங்க வந்து நாங்க 3 மடங்கு நிலத்தை தரோம், நீங்க வேற இடம் போகணும்னு சொல்லுவீங்க தானே? அதுதான் நீங்க சொன்னாங்க. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நாங்க 3 மடங்கு இடத்த தரோம், நீங்க வேற இடம் போங்க. இந்த இடம் பார்த்தோன்னா ஹாட் டாப் சிட்டியா மாற போகுது, தமிழ்நாட்டுக்கு பெரிய எக்கனாமிக் வந்து உருவாக்க போகுது. அந்த ஒரு நல்ல எண்ணத்துக்காக தானே மாத்தினாங்க. தப்பு கிடையாது இல்ல, அதுல என்ன தப்பு இருக்கு? அப்ப உன்னோட அரசியல் கேட்க, உன்னோட சுயநலத்தை கேட்க, ஒரு அரசியல் தெரியாம ஒரு மண்ணும் தெரியாம இப்ப நீங்க கேன்சல் பண்ணிட்டீங்க. இப்ப நாளைக்கு ஆந்திராக்காரன் கட்டானா அவனை தான் ஃபுல் எக்கனாமிக்கும் போவோம். இத பத்தி யோசிக்கக்கூடிய ஒரு சிந்தனை எதனா ஒண்ணு இருக்கானா? இல்ல. கீர்த்தனா மேடம் பார்த்தோன்னா ஆந்திராக்கு ஆல்ரெடி வாரி கொடுத்துருக்குது, இந்த இடத்துலயும் பார்த்தோன்னா வாரி கொடுத்துருச்சு. இதையும் தாண்டி இப்ப கையகப்படுத்தினாங்க தெரியுமா? பரந்தூர்ல கையகப்படுத்தின இடம் இருக்குல்ல, அந்த இடத்த
அதை வச்சு நீங்க என்னங்க பண்ண போறீங்க கேட்டா, அதை வச்சு நாங்க வேற ஒரு தொழில் பண்ண போறோம். ஆன்மீக உறுப்பினர் கேள்வி கேட்டிருந்தாரு. இந்த திட்டத்தை கைவிட்டுட்டீங்க, கையகப்படுத்திய நிலத்தை என்ன பண்ண போறீங்கன்னு. மாற்று தொழில் திட்டங்கள் மக்களை பாதிக்காதவாறு கையகப்படுத்தப்பட்ட நிலங்களில் செயல்படுத்தப்படும். இதன் மூலம் தொழில் வளர்ச்சி மற்றும் வேலை வாய்ப்பு, பொருளாதார வளர்ச்சி இப்பகுதியில் ஏற்படும். பிசினஸ் ஐடியா இருக்கு, இது நம்ம பண்ணி பார்ப்போம். அது வந்துச்சுன்னா ஓகே, அது இல்லைனாலுமே இன்ஸ்டாகிராம்ல தினமும் ரீல்ஸ் போடலாம். வேற ஒரு தொழிலாம் என்ன ஃபேக்டரி கொண்டு வர போறீங்களா? ஆல்ரெடி விவசாயிகள் அந்த இடத்த கொடுங்கயா அப்படின்னு சொல்லி தான் கேட்டுக்கிறாங்க. அட்லீஸ்ட் நீங்க எவங்கிட்ட வாங்கிங்களோ அந்த இடத்த அவங்க வச்சு கொடுத்தனுச்சும் பரவாயில்ல, அதை விட்டு வேற ஒரு திட்டத்தை கொண்டு வர போனா என்ன அர்த்தம் புரியல. அப்ப ஏர்போர்ட்டும் நீங்க ரத்து செஞ்சுட்டீங்க. தமிழ்நாட்டு மக்கள் மீது, தமிழ்நாட்டு மீது எந்த ஒரு அக்கறை இல்லாம, வருமானத்தை பத்தி யோசிக்காம, ஃபியூச்சர் பத்தி யோசிக்காம ஏர்போர்ட்டும் நீங்க ரத்து செஞ்சுட்டீங்க. இப்ப இன்னொரு ஃபேக்டரி கொண்டு வருவீங்கன்னா எப்படி? நம்ம வேதாந்தா மாரி இன்னொரு ஸ்டெர்லைட், இன்னொரு காப்பர் ஃபேக்டரி கொண்டு வர போறீங்களா? கொண்டு வரீங்க ஃபியூச்சர்ல. அப்ப எந்த ஒரு அரசியல் புரிதல் இல்லாம, எந்த ஒரு அரசை பத்தி தெரியாம, ஃபியூச்சர் பத்தி கவலைப்படாம இந்த அரசு பார்த்தோன்னா இந்த மாரி செயல்படுது. இதை பார்த்து இந்த தற்கொலை வேணா கேள்வி கேட்கறாங்கன்னா, சொன்ன வாக்குறுதல் பார்த்தோன்னா ஒன்றும் பண்றது இல்லை. இந்த மாரி பார்த்தோன்னா ஒரு முள்ள மாதிரித்தனமா, ஒரு முடிச்சு வைக்கத்தனமா, ஒரு ஏமாற்றத்தனமா மக்கள் அப்படி ஏமாத்துறாரு. விஜய் சார் என்ன சார் இது? இதுக்காக மாற்ற சொல்லி உங்களுக்கு ஓட்டு போட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா வீடியோ இறுதியா நம்ம கீர்த்தனா மேடம் இருக்காங்களா, ஐயோ அவங்க அப்பா என்ன மாதிரி கோவப்படுறாங்க. அதாவது அரைகுறை ஆடை போட்ட ஒரு பொண்ணை நான் தான் சொல்லி என்ன கேவலப்படுத்துறாங்க அப்படின்னு கோவப்படுறாங்க. அந்த வீடியோ முதல்ல பார்த்துட்டு வருவோம். யாரோ ஒரு பொண்ணு இந்த மாதிரி ஒரு அரைகுறை ட்ரெஸ் போட்டுட்டு கார்ல ஏறாங்க. 1 minute later. ஒரு பெண்ணை எப்படியெல்லாம் இழிவுபடுத்த முடியுமோ திமுகவும் அதிமுகவும் மாறி மாறி இப்ப இன்டர்நெட் எல்லாம் இப்படிதான் போடுறாங்க. நான் கோவம் மேடமுக்கு, மேடம் என்ன மேடம் இவ்வளவு கோவப்படுறீங்க? அதாவது மேடம் என்ன சொல்றாங்க, பொண்ணு மாடர்ன் ட்ரெஸ் போட்டிருக்கு, அந்த பொண்ணு நான் கிடையாது, ஆனா பார்க்கும்போது அந்த பொண்ணு மாதிரி தான் இருக்கு அப்படின்னு சோசியல் மீடியால பேசப்படுது. இது கீர்த்தனா மேடம் தான் அப்படின்னு சொல்றாங்க. மேபி அது இல்லைன்னு வச்சுப்போம், இல்லதான். இதுல தப்பான ஒரு விஷயம் இல்லையே. அதுனா அரைக்குறை ஆடுன்னு நீங்களே கேவலப்படுத்துறீங்க. அதுக்கப்புறம் மேடை வர பேசுறீங்க, அந்த துணி போட்டா என்னங்க தப்பு? அது துணி தானே, ஆடை தானே. இது போய் கேவலப்படுத்துறாங்க, அசிங்கப்படுத்துறாங்கன்ட்டு என்ன பேச்சு பேசுறீங்க? ஒரு பக்கம் பார்த்தோன்னா என்ன சொல்றீங்க, அரைக்குறை ஆடை போட்ட ஒரு பெண்ணு, நீங்களே ஒரு பெண்ணை இழிவுபடுத்துறீங்க. அப்ப ஒரு பெண்ணோட காஸ்டியூம் பத்தி, ட்ரெஸ்ஸை பத்தி இந்த சமூகம் எப்படி பாக்குது? பெண்கள் அரைகுறை ஆடைகள் அணிந்தால்தாங்க இங்க நிறைய பாலியல் நடக்குது. பெண்கள் உடைகள்லாம் போட்டு மூடிட்டு இருந்தா பாலியல் குற்றமே நடக்காது. எவனும் தப்பு செய்ய மாட்டான், எல்லாம் ஓக்கியமான ஆளுகள், எல்லாம் நல்லவர்கள். பெண்கள் இப்படி அரைக்குறைமா ஆடை போறதெல்லாம் பார்த்தோன்னா நிறைய பாலியல் சீண்டல்கள், பாலியல் வன்புணர்கள் நடக்குது. இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் யாரு? பெண்கள் தான் அப்படின்னு இந்த சங்கிங்க சொல்லணும் தெரியுமா? அது போலதான் இந்த மேடம் சொல்லுது. அரைக்குறை ஆடை போட்ட ஒரு பொண்ணை என்னென்ன சொல்றாங்க, கம்பேர் பண்றாங்க, இழிவுபடுத்துறாங்க. என்ன மேடம் இது? அது ஆடை அவ்வளவுதான், அது அரைக்குறை ஆடை. அப்ப பெண்களோட உடை பத்தி உங்களுக்கு இருக்கிற புரிதல் இவ்வளவுதான். இப்போ தத்தி ஒரு அறிவில்லாத ஒரு அமைச்சர் அப்படிதான் பார்க்க வேண்டியதா இருக்கு. அது பார்த்தோன்னா இன்னைக்கு மாடர்ன் காலம் மாறுது. பெண்கள் நிறைய ஆடைகள் மாத்த, தன்னோட லைஃப் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி, தன்னோட கம்ஃபர்டபுளுக்கு ஏற்ற மாதிரி மாத்திக்கிறாங்க, போடுறாங்க. இது தப்பான விஷயம் இல்லையே. ஆண்கள் நீ பிடிச்ச மாதிரி நீ போடு, பெண்கள் அவங்க பிடிச்ச மாதிரி போடுறாங்க. இப்ப யாரும் அந்த வீடியோ பார்த்து தப்பெல்லாம் சொல்லலாம், ஐயோ பார்த்து இந்த மேடம் பார்த்தா தப்பான ஒரு பொண்ணு, இதை பார்த்து என்ன மாதிரி வேலைக்கு போகுது அப்படிலாம் இல்லையே. இது மாடர்ன் கல்ச்சர். இன்னைக்கு பார்த்தோன்னா ஐடி பார்க் இருக்கு, நிறைய ஐடி செக்டர்ல பார்த்தோன்னா பெண்கள் வேலைக்கு போறாங்க, சுயமா சம்பாதிக்கிறாங்க. சாட்டர்டே சண்டே வேணா பார்த்தோன்னா மைண்ட் ரிலாக்ஸிங் போறாங்க, பார்ட்டி பப்புக்கு போறாங்க, தனக்கு பிடிச்ச ஆடைகளை வாங்கி போடுறாங்க. இது தப்பான விஷயமே இல்லையே. நீங்க இழிவுபடுத்துறீங்க. அதாவது என்ன இழிவுபடுத்துறாங்கன்ட்டு பெண்களை நீங்க இழிவா பேசிக்கிறீங்க. இது கூட தெரியாம தற்கொலை பேசுறீங்க. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஆதுவர்ஜன் சொல்றாரு எங்க அசம்பிளில, அதாவது தமிழ்நாட்டுல பார்த்தோன்னா ரேப் இப்ப கம்மியாயிருக்கு, கற்பழிப்பு பார்த்தோன்னா கம்மியாயிருக்கின்றாரு. கற்பழிப்பு ரேப்பா? இதுதான் ஒரு அமைச்சர் பேசுற வார்த்தையா? அப்ப இதெல்லாம் பார்த்தோன்னா இடதுசாரி சிந்தனையா இருக்கு. அதனால பெண்களை பார்த்து கற்பழிப்பு அப்படின்னு ஒண்ணு இருக்கா? இல்லாத ஒண்ணு அதாவது இந்த பெண்கள் பாலியல் சார்ந்த விஷயத்த பெண்களுக்கு மட்டும்தான் கற்பு, அது பாதுகாக்கணும். அது மட்டும் கற்பை அழிச்சுட்டா அந்த பெண்ணை தப்பானவ, அவ்வளவுதான். லைஃப் லாங் பார்த்தோன்னா அவ தப்பானவ, அவன் நல்ல பேரையும் வாங்கவே முடியாது. அது போல பார்த்தோன்னா இந்த பார்ப்பனியம் பார்த்தோன்னா எப்படி பெண்கள் மீது இழிவான வார்த்தைகள் சொல்லி இழிவா அந்த பெண்ணை மட்டம் தட்டுதோ, அது போன்ற மாநிலம் தான் பார்த்தோன்னா நம்ம ஆதுவர்ஜன் சார் பேசுறாரு. கற்பழிப்பு குறைஞ்சிருக்குங்க. கற்பழிப்புனா என்னங்க கற்பழிப்பு? அது பாலியல் வன்புணர்வுங்க, பாலியல் சீண்டலுங்க, பாலியல் துன்புறுத்துருங்க, பாலியலா ஒரு பொண்ணை நசுக்கிறாங்க, அப்படிதாங்க சொல்லணும். கற்பழிப்புனா என்னது? அப்ப நீங்க சப்போர்ட் பண்ணீங்களா? அப்ப எந்த ஒரு அரசியல் புரிதலும் இல்லாம, எந்த ஒரு தெளிவும் இல்லாம, ஒரு பக்கம் மேடையில் ஏறி இந்த அம்மா பார்த்தோன்னா அரைக்குறை ஆடினது, ஒரு பக்கம் பார்த்தோன்னா ஆதுவர்ஜனா போயிட்டு சட்டசபையில போயிட்டு கற்பழிப்பு ரேப் பண்ணிக்கிறாரு.
என்ன வார்த்தை எங்க பேசணும் என்ன கூட தெரியாம இவ்வளவு தற்கொலைத்தனமா இருந்தா நீங்களா என்னத்த பண்ண போறீங்க இந்த நாட்டுக்கு இந்த மக்களுக்கும். அதையும் தாண்டி இன்னொன்னு, ஐயோ கருமா, அந்த வீடியோ கொஞ்சம் பாருங்களா. எல்லாருக்கும் மன்மத வணக்கம். மன்மதன் நன்றி. அதாவது வாயில தமிழே வரல, தப்பா நீ உளறி வச்சிருக்க. அதை ட்ரோல் கண்டென்ட் ஆக்குனாங்கன்னா அதை பார்த்து நீ வெக்கப்படணும். என்னடா நம்ம வாயில தமிழே வர மாட்டேங்குது, நம்மளால பேச முடியலன்ட்டு. அது ஒரு பெருமன்ட்டு மேடையில் எல்லாருக்கும் மன்மத வணக்கம்ன்ற சை. என்ன மேடம் இது? காரி துப்ப மாட்டாங்க மக்களை? தமிழ் கூட தெரியாம நீங்களாம் எப்படி என்ன கிழிக்க போறீங்கன்னு சொல்லி பொதுமக்கள் காரி துப்புறாங்க. இது ஒரு பெருமன்ட்டு எல்லாருக்கும் மன்மத வணக்கம். ஐயோ பாருங்க மக்களே, பாருங்க என்ன மாதிரி கேவலமா கீழ்த்தரமா இந்த ஆட்சி செயல்படுதுன்னு மக்களாகி நீங்க பாருங்க. ஏன்னா நம்ம மாற்றம்னு சொல்லி இதே ஒரு அரசியல் தெரிந்த ஒரு ஆட்சிக்கிட்ட ஆட்சி தூக்கி தரல, ஒரு தற்கொலை கூட்டத்துக்கிட்ட நம்ம ஆட்சி தூக்கி கொடுத்துருக்கோம். பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம் இனி வரும் காலங்கள் எப்படி நடக்கும் போது இன்னும் என்ன மாதிரி சம்பவங்கள், அதிர்ச்சியான சம்பவங்கள்லாம் வெளியே வரப்போன்றது வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை பத்தி நீங்க என்ன நினைக்கின்றது மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.